Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் பட்ஸ் எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மெட்டாலிக் பெயிண்ட் அப்புறம் ஒரு கார்ட்போர்ட் இதெல்லாம் வச்சு தான் கிராஃப்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கார்ட்போர்டை கொஞ்சம் ஒரு மாதிரி கோண மணலா இருக்கு. அதனால நேரா வந்து நம்ம கட் பண்ணிக்க போறோம். சரியா? கொஞ்சம் நீட்டா இருக்கணும். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்கேல் பென்சில் எடுத்து சைடுல கரெக்ட்டா மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறோம். டிஷ்யூ பேப்பர் எதுக்காகனா நம்ம இப்போ வந்து ஒரு பட்ஸ் வச்சு ஒரு ஆர்ட் மாதிரி, அதாவது அதுக்கு மேலே பெயிண்டிங் எல்லாமே பண்ணுவோம். அது கீழே டிஷ்யூ பேப்பர் ஒட்டியிருக்கும் போது கொஞ்சம் டெக்ஸ்சராக தெரியும். அதுக்காக நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு கவர் பண்ணுறோம். சரியா? அதுக்கு வந்து ஃபெவிகால் இப்படி மேலே அப்ளை பண்ணிவிட்டு கையில் வந்து இப்படி தேய்ச்சி விட்டுடுங்க. கையில் தான் இல்லை, சும்மா ஒரு ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கலாம். அது எதுக்காகனா எல்லா இடத்துலையும் அந்த ஃபெவிகால் வந்து அப்ளை ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ ஃபெவிகால் அந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் எடுத்து நான் ஒட்டிக்கிறேன். டிஷ்யூ பேப்பர் வந்து 2 லேயராக ஒட்டலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டிஷ்யூ பேப்பர் ஒட்டுற மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா வந்து அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக கவர் ஆகணும் இல்லையா? அதுக்காக நான் அதுக்கு மேலே கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி 2-3 டிஷ்யூ பேப்பர் மேலே ஒட்டிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை அப்படியே பின்னாடி திருப்பி வச்சு ஒட்டிக்கிறேன். சரியா? இந்தமாரி ஒட்டிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் ஃபுல்லாக ஒட்டி கவர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் பட்ஸ் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ வந்து பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் வந்து எப்படின்னா நம்ம வந்து சின்ன பீஸாக கட் பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்ஸ் எடுத்துகிட்டு அது வந்து அப்படியே நான் 2ஆக கட் பண்ணுறேன். ஒரு பட்ஸை வந்து 2 பீஸாக தனியாக கட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி நிறைய பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இந்த மர பட்ஸ் தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த பிளாஸ்டிக்கில் வரும்ல அந்த பட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மேலே ஃபுல்லாக கலரிங் பண்ணிட்ட பிறகு ஒன்றுமே அவ்வளோ பெருசாக தெரியாது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து அந்த பட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைனா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து 2 பீஸாக கொஞ்சம் பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எப்படி வச்சு ஒட்டணுன்னா ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஃபெவிகாலை வந்து ஃபெவிகால் அந்த டிஷ்யூ பேப்பருக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு அதை ஒரு அப்படியே சுற்றி ஒட்டணும். இதை வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் லாஸ்ட்டாக. அப்படியே அதை சுற்றி ஒட்டும் போது அது பார்க்குறதுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும் சுற்றி. ஏன்னா அந்த பட்ஸில் வந்து ஒரு பக்கம் அந்த குச்சி மாதிரியும் ஒரு பக்கம் சின்னதாக அந்த ஸ்பாஞ்ச் வச்சுருக்காங்கல்ல, அது எல்லாத்தையும் நம்ம சுற்றி ஒட்டும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ரவுண்டாக இருக்கிற ஒரு ஃப்ளார் மாதிரி கிடைக்கும். ஃபஸ்ட்டு அந்த பெரிய பீஸ் எல்லாத்தையும் அதை சுற்றி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்சம் சின்ன பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். அதே மாதிரி பட்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன பீஸாக கட் பண்ணி அதுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம ஒட்ட போகிறோம். இப்போ ஒரு பட்ஸ் எடுத்துகிட்டேன். ஒரு பெரிய பட்ஸ்னால் அதில் ஒரு 1/4 பீஸ் கட் பண்ணுறேன். அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ நான் கட் பண்ணுறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நிறைய பீஸ் கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணதை விட கொஞ்சம் சைஸ் சின்னதாக இருக்கும். சரியா? இந்த மாதிரியுமே நம்மளுக்கு நிறைய பீஸ் தேவைப்படும். நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எதுக்காகனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பெருசாக ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு உள்ளுக்குள்ளே ஒட்டுறதுக்காக. ஒரே சைஸில் ஒட்டினோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. பெரிய சைஸில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து சின்ன சைஸில் ஒட்டும் போது பார்க்க இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்படி ஒட்டுறோம். ஓகே, அதுக்குள்ளுக்குள்ளே ஃபுல்லாக இடத்துலையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து இப்படி ஒட்டி விட்டுடுங்க. வெரி சிம்பிள், ஈஸியாக பண்ணிடலாம். எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சிம்பிளாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ உள்ளுக்குள்ளேயும் நான் வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டேன். இப்போ இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஃப்ளார்னால் அது இது தான். சென்டரில் நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பண்ண போகிறது எல்லாமே குட்டி ஃப்ளாராக பண்ண போகிறோம். அதுக்கு கீழே வந்து இப்படி ஒட்டிக்கோங்க. அதாவது அந்த பெரிய ஃப்ளார் ஒட்டியிருக்கோம்ல அதுக்கு லெஃப்ட் சைடு ஒன்று ஒட்ட போகிறோம், அதேமாதிரி ரைட் சைடில் ஒன்று ஒட்ட போகிறோம். இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம குட்டியாக கட் பண்ணல. அந்த பட்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். பெரிய பட்ஸ் யூஸ் பண்ணல. அதாவது கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணலாம், அது யூஸ் பண்ணல. அது ஒட்டினோன்னா கொஞ்சம் பெருசாகிடும். அதனால சின்னதாக மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டுறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு பக்கத்தில் அப்படியே ஒட்டியிருக்கேன் பாருங்கள். இது அதை விடவுமே கொஞ்சம் சின்ன பூ அப்படிங்கிறனால இன்னும் கொஞ்சம் குட்டி பீஸாக கட் பண்ணி அது உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி ஒட்டுறேன். அப்படி ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்காக ஓகே, இப்போ வந்து 3 இடத்துல ஒட்டிட்டேன். இன்னொரு இடத்துல சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக ஒரு 5 பட்ஸ் மட்டும் குட்டி பீஸாக கட் பண்ணி அதில் வந்து எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். ஒரு பூ மாதிரி இல்லை, ஒரு சின்ன மொட்டு மாதிரி ஒட்டியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோதான். இப்போ வந்து பட்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேம்போ ஸ்டிக் தேவைப்படும். பேம்போ ஸ்டிக் தான் இல்லை, இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து உல்லன் த்ரெட் கூட ஒட்டலாம். அது வந்து ஹார்ட்லூ கூட வந்து அந்த இடத்துல நீங்கள் அதே மாதிரி வரைஞ்சி விடலாம். பட் நான் வந்து பேம்போ ஸ்டிக் ஒட்டுறேன். அதாவது பட்ஸும் பேம்போ ஸ்டிக்கும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால நான் இந்த ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? அது வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபெவிகாலில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பேம்போ ஸ்டிக் எடுத்து ஒட்டிடுங்க. இதே மாதிரியே அந்த ஒவ்வொரு ஃப்ளாருக்கும் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஒட்டிக்கோங்க.
நீங்கள் உள்ளன் த்ரெட்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். த்ரெட்டு கூட வைக்கலாம், ஆனால் வந்து கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நான் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக பேம்போ ஸ்டிக் தான் ஓகே அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக நான் வந்து பேம்போ ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் ஒட்டியாச்சு. அந்த மொட்டு மாதிரி ஒட்டினோம்ல, அதுக்கு மட்டும் கொஞ்சம் இப்படி சைடாக வச்சுருக்கேன். சரியா? இப்போ வந்து ஒட்டி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கலரிங் பண்ண போகிறோம். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, காமனாக எல்லாத்துக்கும் மேலே அந்த பட்ஸு, அப்புறம் ஸ்டிக்கு, அந்த கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ பேப்பர், அது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு காமனாக ஒரு பிளாக் கலர் பெயிண்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டு காஞ்சிட்டதுக்கப்புறமா மேலே நம்ம வேறு கலர்லாம் கொடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா நம்ம வந்து மெட்டாலிக் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஒரு காமனாக பிளாக் கலர் கொடுத்துட்டு காய வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக நான் பிளாக் கலர் பெயிண்ட்டை கொடுத்துக்கிறேன். சரியா? லைட்டாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்சில் பண்ணால் அது எனக்கு அவ்வளோ செட் ஆகலை. அதனால ஸ்பாஞ்ச் வச்சுட்டு நான் ப்ரஷில் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் தான் எடுத்துச்சு, ஏன்னா அந்த பட்ஸ் வந்து தனியாக வந்துடாமல் பார்த்து பொறுமையாக வேறு பண்ணணும். அதனால பொறுமையாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நான் பண்ணிட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் கிட்ட காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா காஞ்சி போச்சு. இப்போது இதுக்கு மேலே நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி மெட்டாலிக் கலரை கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கோல்டன் மெட்டாலிக் கலர், அப்புறம் ஒரு சில்வர் மெட்டாலிக் கலர், 2 கலர் எடுத்துகிட்டு அந்த அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக 2 கலர் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். எப்படின்னா, அந்த நம்ம ஒட்டியிருக்கோம்ல டிஷ்யூ பேப்பர், அந்த கார்ட்போர்ட், அதை 2 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க. அப்படியே பிரிச்சுட்டு லெஃப்ட் சைடில் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலரும், ரைட் சைடில் வந்துட்டு சில்வர் கலரும் நான் அப்ளை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இது 2 கலரையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ளவருக்கு மேலெலாம் குட்டி குட்டி கலராக வேறு பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் சைடு எல்லா இடத்துலையும் அப்படியே வந்து கோல்டன் கலரை கொடுத்துக்கோங்க. பிளாக் கலர் கொடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே கோல்டன் கலர் கொடுக்குறதுனால இன்னும் நல்ல லுக்காக தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மெட்டாலிக் கலரில் சில்வர் கலர் கொடுக்குறேன். அப்படியே ஆஃபாக பிரிச்சுட்டேன். சென்டரில் அப்படியே 2 பிரித்து டபுள் கலராக நான் கொடுக்குறேன். நீங்கள் ஒரே கலராக கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மல்டிபிள் கலராக 3 கலராக கொடுக்குறதா இருந்தால் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. கொஞ்சம் அகலமாக பண்ணியிருந்தோன்னா ஒரு 3 கலர் கூட கொடுத்துருக்கலாம். ஓரளவு கொஞ்சம் கரெக்டாக நம்ம பண்ணியிருக்கனால நான் டபுள் கலரோடு முடிச்சுக்கிட்டேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக பண்ணுறீங்கன்னா ட்ரிபிள் கலர் கூட கொடுத்துக்கலாம். இப்போ நான் 2 கலர் கொடுத்துட்டேன்னா, கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சு எடுத்துகிட்டு பிறகு மேலே அந்த குட்டி குட்டியாக பட்ஸ் ஒட்டியிருக்கோம்ல, அங்கே மட்டும் நம்ம வந்து வேறு கலர் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். அதாவது மெட்டாலிக் கலர் தான் இதுவுமே நான் பண்ணுறேன். நீங்கள் இந்த இடத்துல அக்ரலிக் கலர் பண்ணினீங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். பட் வந்து என்கிட்ட மெட்டாலிக் கலரே நிறைய கலர் இருந்துச்சுங்கிறனால நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். ஒவ்வொரு கலர் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெட் கலர் எடுத்து மேலே பெருசாக ஓட்டணும்ல, அந்த பூக்கு கொடுக்குறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பாஞ்சில் தான் கொடுத்தேன், அது செட் ஆகலை. அதனால ஒரு ப்ரஷ் எடுத்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு லைட் பிங்க் கலர் எடுத்திருக்கேன். அதுவுமே மெட்டாலிக் கலர் தான். லைட் பிங்க் கலர் வந்து கீழே வந்து நம்ம சில்வர் கலர் கொடுத்துருக்கோம்ல, சில்வர் கலருக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி லைட் பிங்க் கலர் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா காம்பினேஷனாக இருந்துச்சு. அதனால பார்த்து நான் கொடுக்குறேன். இந்த சைடு வந்து இந்த கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி எல்லோ கலருமே அந்த சில்வர் கலருக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதனால அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு டார்க் ப்ளூ கலர், லைட் ப்ளூ கலர் தான் நினைக்கிறேன். அதை வந்து இந்த கோல்டன் கலருக்கு மேலே கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த கலருக்கு காம்பினேஷனாக இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் கலர் நான் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அவ்வளோ கலர் இல்லைன்னா அக்ரலிக் கலர்ஸில் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். எனக்கு வந்து இந்த மாதிரி மெட்டாலிக் கலரில் ஏதாச்சும் ஒரு கிராஃப்ட் பண்ணணும்னு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிராஃப்ட் தான். மெட்டாலிக் பெயிண்டில் இன்னும் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து மெட்டாலிக் கலர் வாங்கியாச்சு, பட் ஐடியா எதுவுமே வரமாட்டுது. ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு கிராஃப்ட் ஷேர் பண்ணுறேன். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. பாய்.